ஸோ கரெக்டாக காலையில் 4:30 வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெசல்மேனியா டே 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்றதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸோட பேக்கேஜ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரீயாக பார்க்குறதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ நான் கால் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரெசல்மேனியா 41 டே 1 லாஸ்ட் மினிட் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கண்ட 2 விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரிலேட்டட் தான். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41க்கு அப்பியரன்ஸ் ஆக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூஸ் சோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேட் மெகாஃபிஷோலையும் ஒரு சில டீசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நம்மளுடைய பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசல்மேனியா 41க்கு அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ராக் ரிலேட்டட் தான். ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக லாஸ் வேகாஸ் சிட்டியில் தான் இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ் வேகாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட ரெசல்மேனியா நடக்குது. ஸோ அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்சை நான் அப்டேட் வீடியோ நிறைய வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ குந்தர் வர்சஸ் ஜே உசோக்கான WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் கிக் ஆஃப் மேட்சாக இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்சாகவே இருக்க போது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் ரிலேட்டட் பார்த்துடலாம். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்மளுடைய ஜே உசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே இருக்காரு. ஒரு 80% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ தான் வின் பண்ணணுன்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ தான் வின் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோலையும் நான் அதை தான் சொல்லியிருந்தேன். ஜே உசோ வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். தட் மே ஷாக்கிங்காக யூஎஸ் டுடே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ குந்தர் வின் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோட ப்ரெடிக்ஷன் தான் நடக்குது. ரெண்டாவது வந்து WWE வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். ஸோ வேர்ல்ட் ரைடர்ஸ் வர்சஸ் நம்மளுடைய நியூ டேக்கான டேக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ டேக்கு ஃபேவராகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நியூ டே தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணுன்ற மாதிரி மெஜாரிட்டியான ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கியர்லி 90% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸில் வந்து நம்மளுடைய நியூ டே வின் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூஎஸ் டுடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நியூ டே தான் வின் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். பெரிய லெவலில் இதுக்கு ஒன்றும் ஃபியூடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் நான் ஒரு கருத்தில் வச்சுக்கிறேன். நான் சொல்கிறது தான் நடக்கும்ல. பட் இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேட் கர்கில் வெர்சஸ் நியோமிக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸை பார்த்துடலாம். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேட் கர்கிலுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஜேட் கர்கில் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி 83% ப்ளஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இதோட ப்ரெடிக்ஷன்ஸ் ரிலேட்டட் பார்த்தோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி. அதான் வந்து ரேமோ ஸ்டுடியோ வர்சஸ் எல் கிராண்டோ அமெரிக்கானுக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோக்கு தான் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோ தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் யூஎஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கானா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோக்கு இன்ஜுரி ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டியிருந்தாங்க. இப்போ கரண்ட் WWE வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அவங்கள புல் அப் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ப்ராபப்லி அவர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சிச்சுவேஷன் போகுது. ஸோ என்ன நடக்குன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட ஒப்பீனியன் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரேமோ ஸ்டுடியோ. அஞ்சாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் LA Knight வர்சஸ் ஜேக்கப் ஃபட்டுக்கான மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. இந்த இடத்துல 77% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபட்டு தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெகா ஸ்டார் பயங்கர அண்டர்டாக்காக தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெட்டிங் ஆட்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துல ஜேக்கப் ஃபட்டு வின் பண்ணுவார். அப்படியே தோக்குற பட்சத்துக்கு இந்த இடத்துல சோலா சிக்காவோட இன்வால்மெண்ட் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபட்டு வின் பண்ணாலும் நல்லதான், வின் பண்ணலைன்னா சோலா சிக்கா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடு நகர்த்தியே ஆகணும். வேறு வழியே கிடையாது, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ரெண்டில் இந்த ஆப்ஷன் தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. 6வது மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE விமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் ஷார்லட் ஃபேர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேட்ச். பயங்கர ஈகராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல ஷார்லட் ஃபேர் அண்டர்டாக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஷார்லட் ஃபேர் வின் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு நியூ டைட்டில் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ லேட்டரில் சம்மர் ஸ்லாமுக்கு மேலே கூட டிஃபனி அவங்க டைட்டில் ரீக்ளைம் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். என்ன
பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வின் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் பெரிய லெவலில் டைட்டில் வச்சு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட பொறுத்த வரைக்கும் ஷார்லட் ஃபேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவென்ட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் நம்மளுடைய சிஎம் பங்கான மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக சிஎம் பங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டியாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்மளுடைய செத் ராலின்ஸ் பயங்கர அண்டர்டாகாகவே இருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் தான் ஸ்டாட்ஸில் ஹையாகவே இருந்தார். பட் இப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாட்ஸ் ரொம்ப லோவாகவே ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஹால் ஆஃப் ஃபேமில் நம்மளுடைய செத் ராலின்ஸ் கூட பார்லிமெண்ட் உட்காந்துருக்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டார்டிங் மாதிரி தான் WWE சைட்லேருந்து பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை நான் சொல்லியிருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் வின் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ நம்மளோட பால் ஹேமன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட் ப்ரெடிக்ஷனாக இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக நான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லி என்னோட ஒப்பீனியன் நம்மளோட செத் ராலின்ஸ் இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் இவங்க 2 பேரில் யாராச்சும் வின் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் மெயின் ரோல் அவர் சம்பவம் செய்வார், இவர் சம்பவம் செய்வார். அந்த கதையெல்லாம் கிடையாது. பால் ஹேமன் தான் சம்பவமே இந்த மேட்ச்சில். என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமன் தான் ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ண போகிறாரு. அவர் மேட்ச்சில் தான் இல்லை, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோலை அவ்வளோ நம்பி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. சிஎம் பங்க் என்னை பொறுத்த வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெஸ்ல்மேனியா 41 Day 1 ப்ரெடிக்ஷன் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. என்ஸ்ட்ரிங்கில் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ